முக்கிய செய்திகள். வங்கதேசத்தில் ஆட்சியை கைப்பற்றிய பிஎன்பி கட்சி அதிரடி. ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்புமாறு இந்தியாவிடம் வலியுறுத்தல். பாஜகவுடன் அஜித் பவார் சேர விசாரணை அமைப்புகளின் அழுத்தமே காரணம். கண்ணுக்கு தெரியாத சக்திகள் வற்புறுத்தியதாக தேசியவாத காங்கிரஸ் குற்றச்சாட்டு. போட்டித் தேர்வுகளில் வென்ற 10,000 பேருக்கு பணி நியமன ஆணை. இளைஞர்கள்தான் தமிழ்நாட்டின் பலம் என்று ஸ்டாலின் புகழாரம். கரூர் சம்பவத்திற்கு பின் 72 நாட்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்தவர் விஜய். ஒரு பிரச்சனையை கூட சந்திக்க திறன் இல்லாதவர் என எடப்பாடி குற்றச்சாட்டு. தெலுங்கானா உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி. பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாக கொண்டாட்டம். வணக்கம். வணக்கம். வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை இடங்களுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ள வங்கதேச தேசியவாத கட்சி முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்புமாறு இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. 2024ஆம் ஆண்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி ஆட்சிக்கு எதிராக வங்கதேசம் முழுவதும் ஜென்-ஜி இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. இதில் 1400 பேர் கொல்லப்பட்டனர். பிரதமர் அலுவலகம், அவரது மாளிகை சூறையாடப்பட்டது. இதையடுத்து வங்கதேசத்திலிருந்து தப்பியோடிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இந்நிலையில் 18 மாதங்களுக்கு பிறகு வங்கதேச நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் பிஎன்பி கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. 299 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி 212 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஜமாத் இஸ்லாமி தலைமையிலான 11 கட்சிகள் கொண்ட கூட்டணி 77 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 7 சுயேட்சைகள் வெற்றி பெற்ற நிலையில் 41 கட்சிகளுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் வங்கதேசத்தின் பிரதமராக பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என்று இந்தியாவிடம் பிஎன்பி கட்சி வலியுறுத்தியுள்ளது. சட்ட ரீதியாக அவரை வங்கதேசத்திற்கு கொண்டு வர தூதரக மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடப்பதை முழுமையாக ஆதரிப்பதாக அக்கட்சியின் தலைவர் ஜலாலுதீன் அகமது கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சகம் ஏற்கனவே ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துவது குறித்த நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டதாகவும் வழக்குகளை சந்திக்க அவரை வங்கதேசத்திற்கு அனுப்பி வைக்குமாறு இந்தியாவிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் ஜலாலுதீன் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஷேக் ஹசீனா வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்கூட்டியே திட்டமிட்டு மோசடி செய்து தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். சில வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களே இல்லாத போது வாக்கு எண்ணிக்கையின் போது எப்படி வாக்குச்சீட்டுகள் வந்தன என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் காலை 11 மணிக்கு 14.96 இருந்த வாக்கு சதவீதம் நண்பகலில் 32.88% அதிகரித்தது எப்படி என்று ஷேக் ஹசீனா சந்தேகம் எழுப்பியுள்ளார். இவ்வாறு வாக்கு சதவீதம் அதிகரிக்க ஒரு நிமிடத்திற்கு 3,80,000 பேர் வாக்களித்திருக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று முன்தினம் நடந்த தேர்தல் மிகப்பெரிய ஜனநாயக மோசடி என்று ஷேக் ஹசீனா சாடியுள்ளார். மத்திய விசாரணை அமைப்புகளின் அழுத்தம் காரணமாகவே தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து பாஜகவுடன் அஜித் பவார் சேர்ந்ததாக திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. திரு சரத்பவாரின் சகோதரர் மகனான அஜித் பவார் 2023ஆம் ஆண்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து தனது ஆதரவாளர்களுடன் பாஜக கூட்டணியில் சேர்ந்து துணை முதலமைச்சரானார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அஜித் பவார் மீண்டும் துணை முதலமைச்சரானார். அஜித் பவார் மீது 1999ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை அணை கட்டுவதில் ஊழல், 2005 முதல் 2010ஆம் ஆண்டு வரை கூட்டுறவு வங்கிகளில் மோசடி ஆகிய ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளை மீண்டும் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட அவர் கடந்த மாதம் 28ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதியில் ஏற்பட்ட விமான விபத்தில் பலியானார். இந்நிலையில் மத்திய விசாரணை அமைப்புகளின் அழுத்தம் காரணமாகவே தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து பாஜகவுடன் அஜித் பவார் கூட்டணி சேர்ந்ததாக திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு சசிகாந்த் ஷிண்டே குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகளை கூறியும் மோசடி செய்தும் பயமுறுத்தியும் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் வற்புறுத்தியதாலேயே பாஜகவுடன் அஜித் பவார் சேர்ந்ததாக கட்சியின் மாத இதழில் அவர் புகார் தெரிவித்துள்ளார். தேசியவாத கட்சியின் இரு பிரிவுகளையும் இணைப்பதில் அஜித் பவார் முனைப்பு காட்டியதாகவும், ஆனால் திடீரென ஏற்பட்ட துயர சம்பவத்தால் அது நடைபெறவில்லை என்று திரு சசிகாந்த் ஷிண்டே கூறியுள்ளார். கடந்த கால தவறுகளை சரி செய்து இரு பிரிவுகளையும் இணைத்து கட்சியை அஜித் பவார் வழிநடத்த கடந்த 5 மாதங்களாக முயற்சிகள் நடைபெற்று வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிட்டு அதிக இடங்களில் வெற்றி பெற்றதாகவும், இரு கட்சிகளும் கடந்த 12ஆம் தேதி இணைய இருந்த நிலையில் விமான விபத்து நடந்துள்ளதாகவும் திரு சசிகாந்த் ஷிண்டே கூறியுள்ளார். இளைஞர்கள்தான் தமிழ்நாட்டின் பலம் என்றும் அவர்கள் முன்னேறும் போதுதான் தமிழ்நாடும் இந்தியாவும் முன்னேறும் என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்.
சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வு வாரியம் மற்றும் மருத்துவ தேர்வு வாரியம் ஆகியவை நடத்திய போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற 9801 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய அவர், திராவிடம் என்ன செய்தது என்பதற்கு தற்போது பணி நியமனம் பெறுபவர்களே சாட்சி என்றார். பணி நியமன ஆணை பெற்றவர்கள் தாங்கள் பெற்ற கல்வியையும் அனுபவத்தையும் சமுதாயத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணி நியமன ஆணை என்பது உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் மட்டுமல்ல, உங்களுடைய எதிர்காலத்துக்கான உத்தரவாதம். இளைஞர்களான நீங்கள் தான் தமிழ்நாட்டுடைய பலம். நீங்கள் முன்னேறும்போது தான் தமிழ்நாடும் இந்திய நாடும் முன்னேறுது. இதைத் தொடர்ந்து கீழடியில் 24 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். 65,380 சதுர அடியில் 2 காட்சி கூடங்களுடன் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. வைகை நதிக்கரையில் சங்ககால நகர நாகரிகத்தின் ஆய்வுக்கூடமாக விளங்கும் வரலாற்று சிறப்புமிக்க கீழடி தொல்லியல் தளத்தை உலக தமிழர்கள், அறிஞர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் காணும் வகையில் இந்த அருங்காட்சியகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை ஷெனாய் நகரில் 62 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட உள்ள இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்திற்கு காணொலி மூலம் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தெலங்கானா உள்ளாட்சி தேர்தலில் 4 மாநகராட்சிகளையும் 79 நகராட்சிகளையும் கைப்பற்றி காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றுள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் உள்ள 116 நகராட்சிகளுக்கும் 7 மாநகராட்சிகளுக்கும் கடந்த 11ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. காங்கிரஸ், பாஜக, முன்னாள் முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவின் PRS ஆகிய 3 கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி நிலவியது. இந்த தேர்தலில் பதிவான ஓட்டுகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. மொத்தமுள்ள 116 நகராட்சிகளில் 79 நகராட்சிகளையும் 7 மாநகராட்சிகளில் 4 மாநகராட்சிகளையும் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. PRS கட்சியும் பாஜகவும் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. ஒரு மாநகராட்சியை பாஜகவும் கைப்பற்றிய நிலையில் 2 மாநகராட்சிகளில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. PRS கட்சிக்கு ஒரு மாநகராட்சி கூட கிடைக்கவில்லை. இதேபோல் 116 நகராட்சிகளில் காங்கிரஸ் கட்சி 79 நகராட்சிகளையும், PRS கட்சி 25 நகராட்சிகளையும், பாஜக 4 நகராட்சிகளையும் கைப்பற்றியுள்ளன. 8 நகராட்சிகளில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. காங்கிரஸ் பெற்றுள்ள வெற்றியை ஹைதராபாத்தில் உள்ள அக்கட்சியின் தலைமையிடமான காந்தி பவனில் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். மொத்தம் 2836 வார்டுகளுக்கு தேர்தல் நடந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி 1490 வார்டுகளிலும், PRS கட்சி 759 வார்டுகளிலும், பாஜக 277 வார்டுகளிலும், OIC-யின் AIMIM கட்சி 54 வார்டுகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 13 வார்டுகளிலும், பகுஜன் சமாஜ் கட்சி 2 வார்டுகளிலும், சுயேச்சைகள் 171 வார்டுகளிலும் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு பயன்படுத்தப்படாமல் வாக்குச்சீட்டு முறையில் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒரு பிரச்சனையை சந்திக்கும் திறன் கூட தாவேகா தலைவர் திரு விஜய்க்கு இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு விஜய், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை அதிமுக மறந்துவிட்டதாக விமர்சித்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள எடப்பாடி திரு பழனிசாமி, ஒரு பிரச்சனையை தீர்க்கும் திறன் கூட திரு விஜய்க்கு இல்லை என்று சாடினார். ஆம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் பிரச்சனைக்கு பிறகு 72 நாட்கள் வீட்டை விட்டே திரு விஜய் வெளிவரவில்லை என்று கூறினார். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்க எத்தனை கேள்வி கேட்கறீங்க, திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி கேட்கறீங்களா? ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிர்வாகிகள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா? 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க? ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவருக்கு இல்லையே. திரு விஜய் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை என்ற தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தேர்தலை சந்தித்தால்தான் என்ன செல்வாக்கு உள்ளது என தெரியும் என்று கூறினார். கட்சி நடத்தினால் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள் என்றும், திரு விஜய் முதலில் வீட்டை விட்டு வெளிவர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும், முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும்,
முதல்ல இதில் இருந்து வெளிவரணும். முதல்ல இல்லை, நான் சொல்கிறேன், ஒரு களத்தில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். இந்நிலையில் திரு விஜயின் பேச்சுக்கு எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்துள்ள அதிமுக, நீங்கள் தனியாகவா வந்தீங்க, பனையூர் பண்ணையாரங்கள் அப்பாவால தானே சினிமா உள்ள வந்தீங்க என்று விமர்சித்துள்ளது. நடிகர்கள் ரஜினிகாந்த், விஜயகாந்த் ஆகியோரை பார்த்து காப்பி பேஸ்ட் செய்ததாக அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அரசியலில் அடுத்த கட்சி தலைவர்களை திருடி காப்பி பேஸ்ட் என அடுத்தவர் குதிரையில் சவாரி செய்யும் நீங்க எப்படி ஒரிஜினல் ஆவீங்க என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. சொந்தமாக ஒரு வரியையே பேச தெரியாதவர் அடுத்தவர் வரலாற்றை பற்றி கேள்வி கேட்கலாமா என கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. எங்கள் பெரியாரின் பெயரில், எங்கள் அண்ணாவின் பெயரில், எங்கள் புரட்சி தலைவரின் பெயரில் சவாரி செய்வதை நீங்கள் நிறுத்துங்கள் பார்ப்போம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனையூர் பண்ணையாரே, முதல் நாள் முதல் ஷோ டிக்கெட் எல்லாம் 2000 ரூபாய்க்கு விற்பதெல்லாம் கொள்ளை இல்லையா? அப்படி பார்த்தா உங்களுக்கு 30 வருஷ கொள்ளை அனுபவம் இருக்குதானே, கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க போங்க அங்கிள் என்று திரு விஜயை அதிமுக கடுமையாக விமர்சித்துள்ளது. தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் கடந்த நிதியாண்டில் வழங்கப்பட்ட நன்கொடையில் பாஜக மட்டும் 3826 கோடி ரூபாயை பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து பெரும் நிறுவனங்கள் ஏற்படுத்தியுள்ள தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி பாஜக 3826 கோடி ரூபாயை தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் கடந்த 2024-25 நிதியாண்டில் பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. இது மொத்த நன்கொடையில் 82% ஆகும். காங்கிரஸ் கட்சி 298 கோடியே 78 லட்சம் ரூபாயை பெற்றுள்ளது. இது மொத்த நன்கொடையில் 7.8% ஆகும். திரிணாமுல் காங்கிரஸ் 102 கோடியும் இதர 19 கட்சிகள் மொத்தம் 268 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளதும் தெரியவந்துள்ளது. தேர்தல் நிதி வழங்கிய அறக்கட்டளைகளில் புருடென்ட் எலக்ட்ரோல் 15 அரசியல் கட்சிகளுக்கு மொத்தம் 2668 கோடி ரூபாய் வழங்கி முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக புரோகிரசிவ் எலக்ட்ரால் ட்ரஸ்ட் 915 கோடி ரூபாயுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது. தனி நபர்களில் 99 பேர் மொத்தம் 187.6 கோடி ரூபாய் வழங்கியுள்ளனர். ஆலை உற்பத்தி நிறுவனங்களே அதிகபட்சமாக 1063 கோடி ரூபாயும், ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் 629 கோடி ரூபாயும், ஐடி நிறுவனங்கள் 452 கோடி ரூபாயும் அறக்கட்டளைகள் மூலம் தேர்தல் நிதி வழங்கியுள்ளன. சிறந்த நடிகர்களுக்கான விருதுகள் நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, தனுஷ், விஜய் சேதுபதி உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டன. 2016 முதல் 2022ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருது, 2014ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டிற்கான சின்னத்திரை விருது, தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி கலந்து கொண்டு கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, விஷ்ணு விஷால், ஆர்யா, விக்ரம் பிரபு. சிறந்த நடிகைகளுக்கான விருதுகள் கீர்த்தி சுரேஷ், சாய் பல்லவி, ஜோதிகா, மஞ்சு வாரியர், நயன்தாரா, ராதிகா, அபர்ணா பாலமுரளி, பழம்பெரும் நடிகைகள் KR விஜயா, வடிவுக்கரசி உள்ளிட்டோருக்கும் வழங்கப்பட்டது. நிறுவனத்தின் நான் தயாரித்த எல்லா தொடர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் 20 விருதுகள் வாங்கியிருக்காங்க. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா குறிப்பாக சின்னத்திரை விருதுகள் பயங்கர ஊக்கம் இந்த நடிகர் நடிகைகளுக்கு. அது வருடம் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஊக்கம் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொன்னார், இது ஒரு தாயோட முத்தம்ட்டு. உண்மையிலேயே அவ்வளோ தூய்மையானதாக தான் நான் விருதை எப்போவுமே பார்ப்பேன். என்னை போல சினிமாவை வெறும் கமர்ஷியலாக காசுக்காக இல்லாமல் விருதுக்காக படம் எடுக்கிற என்ன மாதிரி கலைஞர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், மிகப்பெரிய பாராட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாம்பு சட்டைங்கிற படம் 2016 ரிலீஸ் ஆனதுக்கு சிறந்த நடிகை அவார்ட் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷம் கழித்து இதுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிது. ஸ்பெஷல் ஆக்டர் அவார்டு கிடச்சிருக்கு ராட்சசன் படத்துக்காக. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்டு, என்னோடய 17 இயர்ஸ் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்டு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான அவார்டு. மாநகரம், அறம், பரியேறும் பெருமாள், அசுரன், கூழாங்கல், ஜெய்பீம், கார்கி ஆகிய திரைப்படங்கள் சிறந்த படங்களாக அறிவிக்கப்பட்டு அதன் இயக்குநர்கள் சீனு ராமசாமி, TJ ஞானவேல், மாரி செல்வராஜ், லோகேஷ் கனகராஜ், புஷ்கர் காயத்ரி, பார்த்திபன் உள்ளிட்டோருக்கு சிறந்த இயக்குநர்களுக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த இசையமைப்பாளர் விருது இசையமைப்பாளர் AR ரஹ்மான் அவர்களுக்கு பொன்னியின் செல்வன் முதல் பாகம் திரைப்படத்திற்கு கிடைத்துள்ளது. பொன்னியின் செல்வன் இஸ் a landmark film எனக்கு. ஏன்னா அதுக்கு ரிசர்ச் பண்ணி சவுத் இந்தியாவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி, அது மணிரத்னம் அவர்கள்
இந்த மோஸ்ட் அட்வர்ஸ் சுச்சுவேஷனில் கோவிட் டைமில் அதை ஷூட் பண்ணி பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணார். அதனோட ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ், கலைஞர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 2015ஆம் ஆண்டுக்கான சின்னத்திரை வாழ்நாள் சாதனையாளர் விருதை நடிகர் எஸ்.வி. சேகர் பெற்றார். பல்வேறு துறை சார்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், சின்னத்திரை கலைஞர்கள் என 433 கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீட்டில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 35 யூனிட் ஆற்று மணலை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்டம் ஆண்டாங்கோவில் கிழக்கு பகுதியில் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் புதிய வீடு கட்டி வருகிறார். அதற்காக அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக ஆற்று மணலை அவர் குவித்து வைத்துள்ளார். இது தொடர்பாக அப்பகுதி கிராம நிர்வாக அதிகாரி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு மிகவும் நெருக்கமான தனபால் என்பவருக்கு சொந்தமான இடத்திலிருந்த 320 யூனிட் ஆற்று மணலை நேற்று முன்தினம் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் திரு விஜயபாஸ்கர் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்புடன் சென்ற வருவாய்த்துறையினர் அங்கு குவித்து வைக்கப்பட்டிருந்த 35 யூனிட் மணலை பொக்லைன் இயந்திரம் மூலம் லாரியில் ஏற்றி எல்லமேடு பகுதியில் உள்ள மணல் சேமிப்பு குடோனுக்கு எடுத்துச் சென்றனர். முன்னாள் அமைச்சர் பதுக்கி வைத்திருந்த ஆற்று மணல் பறிமுதல் செய்யப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல்லில் தனியார் பள்ளிக்கு நிகராக அசத்தி வரும் அரசு தொடக்கப் பள்ளியின் 99ஆம் ஆண்டு விழாவை பள்ளி நிர்வாகம் கிராம மக்களுடன் இணைந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடியது. நிலக்கோட்டை அருகே உள்ள அம்மையநாயக்கனூர் அரசு தொடக்கப் பள்ளி 1925ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் காலத்தில் தொடங்கப்பட்டது. இந்த பள்ளியில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர், தொழிலதிபர்கள் என பலரும் தங்களது பிள்ளைகளை அதிக அளவில் சேர்த்துள்ளதால் மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் 100% சேர்க்கையுடன் சிறந்த பள்ளிகளில் முதன்மையானது. இந்நிலையில் இப்பள்ளியில் 99ஆம் ஆண்டு விழா நேற்று கிராம மக்களுடன் இணைந்து ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் பாரம்பரிய நடனமாடியும் திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடியும் விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அமீரக அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. டெல்லியில் நேற்று நடைபெற்ற லீக் போட்டியில் ஐக்கிய அமீரக அணி மற்றும் கனடா அணி பலப்பரீட்சை நடத்தின. இதில் டாஸ் வென்ற கனடா அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன்கள் எடுத்தது. அடுத்து விளையாடிய ஐக்கிய அமீரக அணி 19.5 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 151 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற மற்றொரு லீக் போட்டியில் நெதர்லாந்து அணியை வீழ்த்திய அமெரிக்க அணி 93 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய அமெரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை பறிகொடுத்து 196 ரன்கள் எடுத்தது. அடுத்து விளையாடிய நெதர்லாந்து அணி 15.5 ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 103 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதையடுத்து அமெரிக்க அணி 93 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவி வரும் நிலையில் வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் மழையின்றி வறண்ட வானிலை நிலவி வருகிறது. பகலில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மேலும் 4 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் வரும் 18ஆம் தேதி வரை அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை இடங்களுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ள வங்கதேச தேசியவாத கட்சி முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்புமாறு இந்தியாவிடம் வலியுறுத்தியுள்ளது. மத்திய விசாரணை அமைப்புகளின் அழுத்தம் காரணமாகவே தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து பாஜகவுடன் அஜித் பவார் சேர்ந்ததாக சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஒரு பிரச்சனையை சந்திக்கும் திறன் கூட தாவேகா தலைவர் விஜய்க்கு இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.